السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله مولانا العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு விருத்தாசமாக, மேலும் அவனது கிருபையும் சாந்தியும் ஈருலக தலைவரின் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹன்கள் போன்ற அன்னாரியார்கள் மீதும், இங்கே குழுமியிருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நலவசமாக. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய அலப்பெரும் கிருபையினால் ஏதுலில் மசாக்கின் ஏழைகளின் பெருநாள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வர்ணிக்கப்பட்ட ஜும்மாவுடைய தினத்திலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பரந்த பூவுலகில் எண்ணிலடங்கா படைப்பினங்களை படைத்து அவைகளில் சிறந்த படைப்பாக இந்த மனித இனத்தை படைத்து இந்த மனிதனுக்கு தேவையான சகல வஸ்துக்களையும் படைத்து கொடுத்து இம்மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக, ஆசான்களாக 1,00,000 மேற்பட்ட நபிமார்களையும் அனுப்பி வைத்து அவர்களுக்கு பின்னால் உள்ள காலகட்டங்களிலே நம்மை வழிநடத்தி செல்லும்படியான வேதத்தையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, தற்போதுள்ள காலகட்டத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து நீ யார் என்று கேட்கும் நிலை, அவன் பதிலுக்கு நீ யார் என்பதாக கேட்கும் நிலை, இருவரும் கேட்கும் பொழுது மூன்றாவதாக ஒரு நபர் இருந்து கொண்டு நான் யார் என்பதாக கேட்பானாம். அந்த அளவிற்கு இன்றைக்கு மனித சமூகத்திலே வேற்றுமைகள் மிகுதமாக வளர்ந்திருப்பதை பார்க்கிறோம். ஒற்றுமை என்றால் என்ன என்ற கேள்வி எழுப்பும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை நிலை இருக்கிறது. ஒற்றுமை என்றால் என்ன, அது எங்கே கிடைக்கிறது, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கலாம் என்று கேட்கும் அளவிற்கு இன்றைக்கு ஒற்றுமை என்ற அந்த தன்மை இல்லாத ஒரு நிலை மனித சமூகத்திலே பரவலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் ஒன்றுபட்டுதான் வாழ வேண்டும் என்பதாக தெளிவாக சொல்லுகிறது. எந்த இடத்திலும் நீ வேறு நீ வேறு என்பதாக பிரித்து காட்டியது கிடையாது. மனிதன் என்றால் அந்த தன்மைக்குள் அனைவருமே சமம், ஒன்றுபட்ட நிலையில் தான் நீங்கள் வாழ வேண்டும் என்பதாகவே இஸ்லாம் நமக்கு பாடம் சொல்லித் தருகிறது. இன்றைக்கு நாம் பார்ப்போமேயானால் குடும்ப உறவுகளிலே கூட எத்தனை வேற்றுமைகள் இருக்கிறது தெரியுமா? ஒரு கணவனை புரிந்து கொள்ளாத மனைவி, மனைவியை புரிந்து கொள்ளாத கணவன், பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ளாத நிலை, பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ளாத நிலை, உறவுகளுக்குள்ளால் ஏற்படக்கூடிய கசப்பு, ஊருக்குள்ளால் ஏற்படக்கூடிய கசப்பு, இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் அல்ல ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வேற்றுமை என்ற தன்மை. வீட்டிலிருந்து நாடு வரை எங்கு பார்த்தாலும் வேற்றுமை வேற்றுமை வேற்றுமை. ஒற்றுமை என்ற சொல்லுக்கு அர்த்தமே இல்லாத நிலையில் ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ வாழ்கிறோம், பேருக்கு என்னுடைய கணவன், பேருக்கு என்னுடைய மனைவி, பேருக்கு என்னுடைய பிள்ளை, என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், பேரளவில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறத தவிர இஸ்லாம் எந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதாக சொல்லி இருக்கிறதோ அதனுடைய கோட்பாடுகளின்படி நம்முடைய வாழ்க்கை நிலை இல்லை என்பதுதான் உண்மை. யதார்த்த வாழ்க்கையிலே நிறைய நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே நாம் பார்ப்போமே, ஆனால் ஒரு பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சொல் வழக்கு ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்.
ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லும். ஸ்கூல் பாடத்திட்டத்துல கூட சொல்லிக் கொடுப்பாங்க திட்டத்தை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதாக சொல்லுவார்கள். ஒற்றுமையே பலம் என்பதாக சொல்லுவார்கள். ஒற்றுமையே பலம் என்பதாக சொல்லுவார்கள். ஒற்றுமை என்ற இடத்திலே பலம் இருக்கிறது, ஒற்றுமை என்ற இடத்திலே நல்ல வாழ்வு இருக்கிறது என்பதனை மையப்படுத்தி ஸ்கூலிலே படிக்கும் பொழுது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பார்கள். ஆரம்ப பாடசாலைகளிலே படித்த ஞாபகம் இருக்கிறது, படித்திருக்கிறோம். என்னுடைய ஆசிரியர் ஒரு விஷயத்தை சொல்வார், நீங்கள் பலமுடையனா பலம் இல்லாமல் இருக்கிறீர்களா, உங்களை நீங்கள் தெரிந்து கொள்வது எப்படி? அழகான முறையில ஒரு உதாரணம் சொல்லுவாரு. அதற்காக அவர் எனக்கு ஒரு பிராக்டிக்கலாக இருக்கட்டும் சொல்லி தொடப்பக்கட்டை இருக்கலே குச்சி மாதிரி அந்த தொடப்பத்தை எடுத்துட்டு வந்தார். தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து ஒற்றுமைனா இது மாதிரி இருக்கணும்னாரு. நமக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. ஒற்றுமைனா இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தொடப்பத்தை காட்டுறீங்களே அப்படின்னு ஆசீர்வாதத்தானே செய்யும். இப்ப மாணவர்கள் எல்லாம் வியப்போடு பார்க்கிறோம். ஆசிரியர் ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கொண்டு ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறாரே. என்ன சொல்றீங்க சார்? கேள்வி ஒன்று கேட்கப்பட்ட போது ஆசிரியர் சொன்னார், தம்பி இதுல ஒரு குச்சியை கையில ஒரு கையில கொடுத்து இதை உடன்னு சொன்னாரு, உடைச்சேன். 2 குச்சியா சேர்த்து வச்சு கொடுத்து உடனாரு, உடைச்சிட்டான். 3 குச்சியா சேர்த்து வச்சு உடைச்சிட்டான். 5, 10 உடைச்சிட்டான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போன உடனே உடைக்க சொன்னா உடைக்க முடியல. ஒரு குச்சியை வைத்து உன்னால் துப்புரவு செய்ய முடியாது. இத்தனை குச்சிகளும் சேரும் பொழுது ஒரு குப்பையை உன்னால் நகர்த்த முடிந்தது. அதே போல நீ தனித்தனி ஆளாக நபராக இருந்து உன்னால் எதுவும் சாதிக்க முடியாது. ஒன்றுபட்ட நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என வாழ்கிறீர்களானால் அன்றைக்கு உங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். பலப்படுத்துபவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களை ஒரு காலம் யாரும் தீண்ட முடியாது, தொட முடியாது, நெருங்க முடியாது என்பதாக சொல்லி அன்றைக்கு சுமார் நான் 2வது படிக்கும் போது என்னுடைய ஆசிரியர் பாடம் நடத்திய பாடம் எனக்கு நினைவுக்கு இருக்கு. நான் 2வது படிக்கும் பொழுது அப்படியானால் இந்த ஒற்றுமையுடைய பலத்தை அந்த நேரத்தில் நமக்கு புரிய வச்சாங்க. பிராக்டிக்கலாகவே ஆசிரியர்கள் நிறைய பாடங்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. மனிதன் விளங்கிக்கிறது தான் இல்லை, நம்ம தான் விளங்கிக்கிறது கிடையாது. ஏன் எதுக்கு என்பதாக கேள்வியில தான் நம்ம இருக்கிறோமே ஒழிய அது வாழ்வியல் நமக்கிட்ட இல்லை. அது இன்றைக்கு வாழ்வியலாக வருகிறதோ அன்றைக்கு அவனுடைய வாழ்வு பலம் பொருந்தியதாக இருக்கும். அவனை யாராலும் எதுவும் செய்ய முடியாத அளவு இருக்கு. அவன் பிரமாண்டமான முறையினுடைய வாழ்க்கையை அமைச்சு தருவான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையான திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், வஅதஸிமூ பிஹபிலில்லாஹ் ஜமீஆ, நீங்கள் ஒன்றுபட்டு வாழுங்கள், ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்து வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். எதுக்காக அல்லாஹ் இப்படி சொல்றான்? ஒற்றுமையா வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் பல அர்த்தங்கள் புதிந்திருக்கும். ஒற்றுமையா இருக்கும் பட்சத்திலே நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நாம் பலமுடையவர்களாக இருப்போம். இதுதான் காரணம், மந்திரம் அல்லாஹ் சொன்ன விஷயம். அல்லாஹ் இந்த வார்த்தையை பலப்படுத்துறதுக்காக சொல்லுவான், நீ யார் நீ யார் நீ யார் நீ யார் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையில் சொல்லும்போது, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லதீ கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆன்மாவிலிருந்து உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைச்சிருக்கு. ஒரே ஆன்மாவிலிருந்து தான் உங்களை படைச்சிருக்கான். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒரு ஆன்மாவுக்கு ஜோடியை அதுல இருந்தே எடுத்தான். வபஸ மின்ஹுமா, அந்த இருவரில் இருந்து அந்த ஜோடியில் இருந்து ரிஜாலன் கஸீரா வ நிஸா, அதிகமான ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அல்லாஹ் பரவச்சிட்டான். நீ யார் தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நீ ஒண்ணுதான். மனிதன் என்றால் நீ ஒன்று, பன்மை கிடையாது. மனிதர்களாக இருந்தாலும் அத்தனை நபர்களும் ஒன்றுதான். ஒன்றுபட்ட நிலையில் வாழ வேண்டும் என்று நல்லாக சொல்றான், நமக்கு புரிய வைக்கிறான். ஒரே ஆன்மாவில் இருந்துதான் உனக்கான ஜோடியை எடுத்தேன், ஒரே ஆன்மாவில் இருந்துதான் பல ஜோடிகளை உருவாக்கினேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுபட்ட நிலையில வாழுங்க என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான முறையில நமக்கு அறிவுரையை சொல்கிறார். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், ஈமான் கொண்டவர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதாக சொல்லுவான். மனிதர்கள் என்பது வேறு, கொள்கை என்ற அடிப்படையிலே ஈமான் கொண்டவர்கள் என்பது வேறு. இரண்டையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரிப்பான்.
சாதாரணமா மனிதர்கள் எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது இல்லையா? என்னுடைய கொள்கை ஒண்ணு இருக்குது. நான் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்று இருக்கிறேன். என்னை படைத்தவன் அவன், எனக்கு ரிஸ்க் கொடுத்தவன் அவன், எனக்கு உடுத்த கொடுத்தவன் அவன், உண்ண கொடுத்தவன் அவன், அனைத்தையும் கொடுப்பவன் எனக்கு அல்லாஹ்வாக இருக்கிறான். நான் அதனை ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நான் மனிதனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே, மனிதன் என்ற அடிப்படையிலே அவனும் நானும் ஒன்று என்பதாக அடுத்தவனுடைய வணக்க வழிபாட்டில் போய் கலந்துக்கிற முடியுமா? அதுல நான் கலக்க முடியாது. என்னுடைய கொள்கை என்பது மனிதன் என்ற நிலையில் நான் ஒன்றுபட்டு இருந்தாலும் நான் கொள்கை ரீதியாக பிரிகிறேன். கொள்கை ரீதியாக பிரிந்தவர்கள் அனைவரும் சகோதரர்கள் அல்லாமல் இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், யாரெல்லாம் ஈமான் கொண்டு விட்டீர்களோ அத்தனை நபர்களும் சகோதரர்கள் என்பதால் தான். இவர் இவரா இருக்கார், அவர் அவரா இருக்கார், ஏழையா இருக்கார், பணக்காரா இருக்கார், எந்த பாகுபாட்டிற்கும் வேலை கிடையாது. நீ அண்ணன் தம்பி உறவை கொண்டவர்கள் என்பதாக அல்லாஹ். சகோதரன் தான் என்னங்க சொல்லுவோம், அண்ணன் தம்பி உறவு தானே சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு கூட பிறந்த சகோதரனா இருந்தா மட்டும்தான் சகோதரன் சொல்லிக்கிறோம். மற்றவர்களை சகோதரர்களாக பார்ப்பது கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தை தன்னிடத்தில் இல்லாத ஒரு ஒன்று பிற இடத்துல இருக்கிறதா அப்படியே நமக்கு வரும் பாருங்க எரிச்சல், பொறாமை அவனுக்கு வந்துருச்சு என்பதாக நினைக்கக்கூடிய நிலைகள். இந்த வேற்றுமைகள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஅய்தஸுமு பிஹப்லில்லாஹ், நீங்கள் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடியுங்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அத்துணை நபர்களும் ஒன்றுபட்ட சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அல்மரிலே சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க இல்லையா? மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு போய் அந்த மதீனாவுல அவங்க செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? அங்குள்ள மக்களை ஒன்றிணைப்பதில் குறியா இருந்தாங்க. ஒன்றிணைப்பதுதான் அவங்களுடைய முதல் பணி. அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரத்தார்கள், பிரபலியமான கோத்திரத்தார்கள் மதீனாவுல, ரொம்ப பிரபலியமானவங்க. அந்த 2 கோத்திரத்தாருக்கு மத்தியில பகை உணர்வு கொண்டு கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்து இருக்கிறாங்க. இந்த 2 கோத்திரத்தாரைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மையாக ஒன்றிணைத்தாங்க. அதுதான் அவங்களுடைய முதல் வேலை. ஒன்றிணைச்சு பின்னாடிதான் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, மற்ற விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. முதலாவது வேற்றுமை இருப்பதை கணிந்து ஒற்றுமை என்னும் நிலையை ஏற்படுத்தினால் அந்த இடத்திலே எதை கொடுத்தாலும் அது பலம் பெறும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் நமக்கு சொல்லித் தருகிறது. அது மட்டுமல்ல, மக்கத்திலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போன முஹாஜிர்கள், அதே போல மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள், இந்த 2 பேருக்கு மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல இணைப்பு ஃபர்ஸ்ட் முதல்ல ஏற்படுத்தினாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட வேற்றுமை நிறைய இருக்கு இல்லையா? என்ன வேற்றுமை தெளிவா சொல்லலாமா? தெளிவா சொன்னா கசப்பா இருக்கும், இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். உள்ளூர்காரே வெளியூர்காரன் பிரச்சனை, சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு சென்ற போது அங்கு முஹாஜிர்களாக யாரெல்லாம் மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து வந்தார்களோ அத்துணை நபர்களுக்கும் அந்த மதீனா வாழ்க்கையிலே அடைக்கலம் கொடுக்க வைத்து அவர்களோடு ஒன்றிணைய வைத்து நீங்கள் சகோதரர்கள் என்ற பண்பாட்டை அவர்களுக்கு மத்தியிலே வளர்த்து கொடுத்தார்கள். நீயும் நான் வேற்றுமை கொண்டவன் கிடையாது, ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு மூமின் என்ற தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த இடத்துல அவங்ககிட்ட ஒற்றுமையை முதல்ல பலப்படுத்தினான். அதற்கு பின்னாடிதான் அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், இப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இப்படி இபாதத் செய்ய வேண்டும், வணங்க வேண்டும், வணக்க வழிபாடு ஈடு வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் வைத்து கொடுத்தாங்களே ஒழிய அதற்கு முன்னால் எந்த பாடத்தையும் வகுப்படுத்தது. ஒற்றுமையை முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்துல இந்த கொள்கை ரீதியா ஒன்றுபட்டவர்களா இருக்கணும் என்பதற்கு ஒரு சின்ன சான்று. ஒரு சந்தர்ப்பம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபா தோழர்களோடு அமர்ந்திருக்கிறாங்க. அந்த சஹாபா தோழர்கள்லாம் ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவர்கள். சுஹைப் ரலியல்லாஹு, பிலால் ரலியல்லாஹு, அம்மார் ரலியல்லாஹு, கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், இத்தனை நபர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவர்கள். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மக்கத்து காபிர்கள் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களாக, பெரும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய காபிர்கள கொண்ட ஒரு குழு ஒண்ணு வருது. அக்ரா இப்னு ஹாரிஸ், உயைத் இப்னு ஹிஸ்ல் ஃபஜாரி என்ற
என்ற நபர்கள் அடங்கிய ஒரு குழு, காப்பீர்கள் குழு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வர்றாங்க. இப்போ அவங்க வந்து பார்க்கும் பொழுது இந்த ஏழ்மையான நிலையில இருக்கக்கூடிய இந்த தோழர்கள்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரியா தெரியுது, மனசுல ஒரு சின்ன நெருடல் ஏற்படுது. இப்படி ஏழ்மை நிலையில இருப்பவர்கள் அமர்ந்திருக்கிறாங்களே, இவங்க கூட போய் நாம உட்கார்றதா என்ற ஒரு எண்ணம் எழுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக அழைக்கிறாங்க. அழைச்சு சொல்றாங்க, நபியே, நீங்க இந்த ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய இந்த மக்களோடு அமர்ந்திருக்கிறீங்க, அது எங்களுடைய மனசுக்கு சரின்னு படல. உங்களை சந்திப்பதற்காக பல பகுதிகளில் இருந்து பெரும்பெரும் தோழர்கள், பெரும்பெரும் செல்வந்தர்கள் வருவாங்க. அவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது, வரும் பொழுது நான் இவர்களோடு சேர்ந்து நாங்க அமர்ந்திருந்தா எங்களுடைய அந்தஸ்து ரொம்ப குறைவா தெரியுது. அதனால நீங்க எங்களிடத்துல உரையாடுவதற்கு தனியா ஒரு நேரத்தை ஒதுக்குங்கன்னு சொன்னாங்க. ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய சஹாபாக்களோடு நாங்க அமர விரும்பல, எங்ககிட்ட ஸ்பெஷலா நீங்க பேசணும், ஒரு டயத்தை ஒதுக்குங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ஏன்னா அந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்திற்கு அவங்க வந்துருவாங்களோ என்ற ஒரு ஆசை. அவங்களுடைய வேலையா தானே, பணியா தானே, எப்படியாவது இஸ்லாத்திற்குள்ளால் அல்லாஹுவை வணங்கக்கூடிய வணக்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கணும், எப்படியாவது உள்ள வந்தா சரி. ஒரு நபியுடைய ஒரு பண்பு. அந்த அடிப்படையில அதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிறாங்க, சரிங்க என்பதாக ஒத்துக்கிறாங்க. இப்ப இந்த காப்பீர்களான அந்த குழுல உள்ளவங்க சொல்றாங்க, நீங்க ஒத்துக்கிட்டதுன்ற சொல்ற வார்த்தை அளவில் இல்லாம எழுத்து அளவில் எங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்றாங்க. வார்த்தை அளவில் இல்லாம எழுத்து பூர்வமா எங்களுக்கு எழுதி கொடுங்க. உங்களோடு உரையாடும் பொழுது இந்த மாதிரியான ஏழை நபர்களோடு நாங்க இருக்க மாட்டோம், உங்களோட தனியா அந்தஸ்தோட கண்ணியத்தோட உங்களுக்கு நடத்துவோம் என்பதாக எழுதி கொடுங்க என்பதாக கேட்கிறாங்க. இதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்பதாக ஒப்புக்கொள்றாங்க. இந்த எழுதுவதற்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைக்கிறாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை எழுதுவதற்காக ஆயத்தமாய் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை எழுப்புறான். வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷீ யுரீதுன வஜ்ஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நபியே, யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷீ, காலையும் மாலையும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டு அவனுடைய திருமுகத்திற்காகவே யாரெல்லாம் அவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் துரத்தி விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான ஒரு வார்த்தையை சொல்றான். யாருக்காக? ஒரு காபிராக இருக்கக்கூடிய ஒரு நபர் உன்னிடத்துல வந்து ஈமான் கொண்டுவான என்ற ஆசையில இருக்கக்கூடிய நபரை நீ துரத்தி விடாத. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கிறார். அது மட்டுமல்ல, மா அலைக மின் ஹிசாபிஹிம் மின் ஷைஇன், அவர்களின் விஷயத்தை அவருடைய கணக்கிலிருந்து உன்மீது எதுவுமே கிடையாது. ஒமா மின் ஹிசாபிக அலைஹிம் மின் ஷைஇன், உன்னுடைய கணக்கிலிருந்து அவர்களுக்கும் எதுவும் கிடையாது. நீ நினைச்சாப்புல அவனை எதுவும் மாத்திர முடியாது, அவர்களும் உங்களை மாத்திர முடியாது, எதுவும் முடியாது, யாருக்கும் எந்த பங்கும் கிடையாது. இது என்னுடைய கைவசத்திலே நான் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவா சொல்றேன். அப்ப யார் வந்து இருக்கிறாங்களோ இருப்பவர்களை துரத்த வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளால் வரக்கூடாது என்பதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்கிறான். அந்த காபிரான அந்த ஒரு நபர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து ஈமான் கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர்களை நீ துரத்தியுடையானால் நீ அநியாயக்காரனாக ஆகிவிடுவாய் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். இப்ப கொள்கை ரீதியா யார் உள்ள வந்துட்டாங்களோ அவங்கள வேற்றுமை என்பது இருக்கக்கூடாது. ஒன்றுபட்ட நிலையில அவங்களை ஆதரவு கொடுத்து அவங்களை சரியான முறையில பராமரிக்கணும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப ஈமான் கொண்டு விட்டால் அனைவரும் ஒன்றுபட்டவர்கள், ஒற்றுமையுடையவர்கள், கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றார். இப்ப மனிதன் என்ற அடிப்படையிலே அனைவரும் சமம், அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதில் ஏறி, அதே நேரத்திலே கொள்கை ரீதியாக வரும் பொழுது அந்த கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு சந்தர்ப்பத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு தௌராத் வேதத்தை வாங்குவதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளை புறப்பட்டு போறாங்க. அவங்க புறப்பட்டு போன நேரம் பனி இஸ்ரவேலர்கள் கூட்டம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பாதுகாக்க வேண்டிய நிலையில அவங்களுக்கு உபதேசியா யார் இருக்கிறாங்க? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. இப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு தாவத் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல அந்த பனி இஸ்ரவேலர் கூட்டத்துல உள்ள ஒரு சில விஷயம் காலங்கன்ற எடுத்து தெய்வமா வணங்க ஆரம்பிச்சுட்டான். காலங்கன்ற அது பெரிய நீண்ட செய்தி, சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். அப்ப நீண்ட செய்தியா இருக்கக்கூடியதுல அந்த காலங்கன்ற எடுத்து வச்சு அவன் என்ன செய்யறான்? வணங்க ஆரம்பிக்கிறான். இந்த செய்தி பார்த்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி பாக்குறாங்க, இது செய்யக்கூடாதுப்பா சொல்லி பாக்குறாங்க. சொன்னாலும் அவங்களோட பேச்சு என்ன செய்யல, கேட்கிற மாதிரி இல்ல.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வருகை இருந்துடுறாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து வேதத்தை பெற்றுக்கொண்டு வந்து பார்த்தா ஆளுக்கு ஒரு திசையில நிக்கிறாங்க. மக்கள்ல ஆளுக்கு ஒரு திசையில நின்றுகிட்டு இருக்கிற, அங்கங்க பிரிஞ்சு கிடக்கிற காலங்கன்ற வணங்கிக்கிட்டு ஒரு கூட்டம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட்டம், இவர் போனவர் போயிட்டாரு, நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, இப்படி ஒரு கூட்டம், இப்படி பல பிரிவுகளாக அந்த கூட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலை இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த காட்சியை காணும் போது கோபம் மேலிடுது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாடியும் தலைமுடியும் பிடிக்கிறாங்க. பிடிச்சு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிற, உன்னிடத்திலே பனி இஸ்ரவேலர்களை ஒன்றுபட்ட நிலையிலே விட்டு சென்றேனே, ஆனால் இன்றைக்கு அந்த நபர்களை ஒரு சிறுக்கு வைக்கக்கூடிய நிலையிலே மாற்றிவிட்டாயே, அதனை கண்டிக்காமல் இருந்திருக்கிறாயே என்பதாக கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த நேரத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கையை தட்டிவிட்டு, நபியே மூசாவே, என்னுடைய தலைமுடியையும் தாடி முடியும் விடுங்கள் என்பதாக விட சொல்லிவிட்டு சொல்றாங்க, நான் சொல்வதை நன்றாக கவனிங்கள். இன்னி ஹசீத்து, நிச்சயமாக நான் பயந்தேன், அந்த கூல பர்ரத்த பைன பனி இஸ்ராயீல, ஒன்றுபட்ட நிலையிலே நான் விட்டு சென்ற இந்த பனி இஸ்ரவேல் சமூகத்தை கொண்டாடி விட்டாயே என்பதாக நீ கேட்பீர்களோ என்ற பயத்தினால் நான் அந்த மக்கள்கிட்ட என்ன செய்யல, ரொம்ப பெருசா பேசிக்கல. இன்னைக்கு ஷிர்க் வைக்கிறவன் நாளைக்கு நீ வந்து சொல்லி திருத்திக்கிடுவேன் ஷிர்க் வைக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனால் நான் அவர்களிடத்திலே நான் ஆணித்தரமாக இறங்க ஆரம்பித்தால் அவர்களுக்குள்ளால் பிளவு ஏற்படும். அந்த பிளவு வந்தால் உன்னாலும் சரி செய்ய முடியாது என்பதாக. நபியா இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில பிளவு வந்துருச்சு அப்படின்னா சரி செய்ய முடியாது என்பதனை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்றாங்க. இப்ப மனிதன் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாங்கள்லாம் சீர்திருத்தவாதிகள், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஷிர்கான காரியங்களை எல்லாத்தையும் துப்புரவு பண்றோம், துடைக்கிறோம்னு சொல்லிட்டு வந்த சீர்திருத்தவாதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த சீர்திருத்தவாதிகளுக்கு இந்த சட்டம் ரொம்பவே பொருந்தும். இந்த விஷயம், இந்த சம்பவம் ரொம்பவே பொருத்தமா இருக்கும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, ஷிர்க் வச்சா கூட பரவாயில்லை, அவனை நீ மாற்றிக்கலாம், ஆனால் அதே நேரத்திலே மக்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டால் உன்னாலும் கூட சரி செய்ய முடியாது என்பதாக சொன்னார்களே, அந்த வார்த்தையை நாம கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நானும் ஷிர்க் வைப்பவர்களை சரி செய்கிறேன், சீர்திருத்தம் செய்கிறேன் என்பதாக சொல்லி 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 ஒன்றுபட்டு இருந்த சமுதாயத்தை கூறு போட்டு துண்டாடப்பட்டிருக்கிற எத்துணை துண்டுகளாக இருக்கிறது தெரியுமா? விஸ்வரூபம் என்ற ஒரு படம் வந்தது. அந்த படத்திலே இஸ்லாமியர்களை தாக்கி ஒரு சில காட்சிகள், இஸ்லாமியர்களை தாக்கி ஒரு சில காட்சிகள் வந்ததா சொல்றாங்க. அந்த காட்சிகளுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்காக நம்ம தமிழகத்துல கிட்டத்தட்ட 24 அமைப்பு குரல் கொடுத்தது, கண்டனத்தை வெளிப்படுத்தியது. எத்தனை அமைப்புங்க? 24 அமைப்பு. இஸ்லாமிய சமூகம் ஒன்று, ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகத்தை கட்டமைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதாக குரல் கொடுப்பதற்கு 24. அந்த 24 ஒன்றுபட்டு ஓரணியிலே இருந்தால் இன்றைக்கு இந்த தமிழகத்திலே ஒரு இஸ்லாமியுடைய ஆட்சி நடக்குமா? சுயநலம், தன்னலம், இந்த போர்வையை மையமாக கொண்ட அவமனம், 4 பேரை வச்சுக்கிட்டாங்க ஒரு கூட்டம் சொல்லி அன்னைக்கு போய் நின்னான். 24 அமைப்புல பிரபலியமா இருக்க ஒரு 4 இல்ல 5 அமைப்புகளை சொல்லிக்கிட்டாலும் பாக்கி இருக்கக்கூடிய அமைப்புல எத்தனை நம்ம எது எங்க இருந்துச்சுன்னு அன்னைக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு விஷயமா போடுற பட்டியல், அந்த அமைப்பு இந்த அமைப்பு இந்த அமைப்புன்னு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்துட்டா ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நிலைகள் கூறுபட்டு பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த நிலையின் மூலமாகத்தான் இன்றைக்கு நாம் பலம் இழந்தவர்களாக இருக்கிறோம். பலம் மிக்கவர்களாக இருக்க வேண்டிய இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு பலம் இழந்த நிலையில இருக்கிறது. உலக அளவிலே இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சுயநல போக்கையை கண்டுகொண்டு அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லாத தன்மையை கண்டுகொண்டதன் விளைவாகத்தான் உலக அரங்கிலே 150 கோடி இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தான் எதனையும் சாதிக்க முடியாத நிலை இருக்கிறது. உலக நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்லாமிய நாடுகளை துண்டாடி கொண்டிருக்கிறது, அடிக்கிறது, உரைக்கிறது, கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை நாடுகள் வரலாறுகளை பார்க்கிறோம். இஸ்லாமிய சமூகம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கும் அளவிற்கு பலம் பொருந்தி இருந்தும் கூட ஒன்றுமில்லா நிலையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்குள்ளால் இருக்க வேண்டிய ஒற்றுமை இல்லா நிலை, வேற்றுமை வந்ததன் விளைவு இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யூதர்கள் வெறுமனே இந்த உலகத்தில் 1.25 கோடி தான் இருக்கிறான். இப்போ கணக்குல வெறுமனே 1.25 கோடி இருக்கிறான். இன்றைக்கு உலக நாடுகளை ஆண்டு கொண்டிருப்பவன் அவர்.
உலக நாடுகளிலே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்போம். அவன் எந்த துறையை எடுத்தாலும் அந்த துறையிலே மேலாக இருப்பவன் யூதன். எத்தனை நபருக்கு தெரியும்? வெறுமனே 1.25 கோடி இருக்கக்கூடிய ஒரு யூதன் இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் நில் என்றால் நிற்கிறது, உட்கார் என்றால் உட்கார்கிறது, படி என்றால் படுக்கிறது. அப்படி இந்த அளவிற்கு அவன் அந்த 1.25 கோடி இருக்கக்கூடிய அவன் இப்படி ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ற அந்த உணர்வு அவனிடத்தில் ஓங்கி இருக்கிறது. ஒரு செய்தியை பார்ப்போமேயானால் 1876 இத்தாலி நாட்டுல வெனிஸ் என்ற நகர்ல ஒரு மாநாடு ஒண்ணு நடத்துறான். யூதர்கள் ஒற்றுமை மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்துறான். அந்த மாநாட்டுல கலந்துகிட்ட வெறும் 6 பேரு. அந்த மாநாட்டுல வெறும் 6 பேரு கலந்திருக்க மாநாடு. யூத சமூகத்தை ஒன்றிணைக்கும் மாநாடு என்பதாக பெயர் சூட்டி 6 பேர் சேர்ந்து அந்த மாநாடு நடத்துறான். அந்த மாநாடு முடியும் வரைக்கும் அந்த 6 நபர் தான் இருக்கிறான். கேட்பாளர்கள் கேட்பாங்க இல்லையா, செய்தியாளர்கள்லாம் கேட்கிறாங்க, என்னப்பா இது மாநாடுனா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும், அதுதான் மாநாடு, சும்மா வெறுமனை ஒரு 6 பேரை வச்சுக்கிட்டு மாநாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்பதாக சொல்லும் பொழுது, நாங்கள் என்ன நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த மாநாடை துவங்கி இருக்கிறோமோ நடத்துகிறோமோ, யூத சமூகம் ஒன்றுபட்ட நிலையிலே வர வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்தை நாங்கள் மையப்படுத்தி நடத்துகிறோமோ, இந்த மாநாட்டை புரிந்து கொள்வார்கள் பின்னால் வரும் சமூகம். அவர்கள் ஒரு நாள் புரிந்து கொண்டு இந்த 6 நபர் 6 லட்சமாக மாறும், 6 லட்சம் 6 கோடியாக மாறும். அந்த ஒற்றுமை அவரிடத்தில் ஓங்க வேண்டும் என்பதற்காக நான் இன்றைக்கு இந்த 6 பேர் கொண்ட மாநாடை நடத்துகிறோம் என்பதாக சொன்னார். அந்த மாநாடை நடத்தின பேர் என்ன பேர் அப்படின்னா தியோடர் ஹெச்சில் என்பதாக சொன்னார். தியோடர் ஹெச்சில் என்பவனுடைய பிரதானமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு முடிவு, அவனுடைய முடிவுக்கு தலை சாய்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய 1.25 கோடி யூதர்களும் ஒன்றுபட்டு இருக்கிறார். அதன் காரணமாக அவனால் உலகத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்ற நிலைக்கு அவன் சென்றிருக்கிறான். ஆனால் 150 கோடி இஸ்லாமிய சமூகம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே எதையும் சாதிக்க முடியாத கையாளாகாத தனத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், சொல்லுவான், உங்களுக்குள்ளால் ஒற்றுமையை வளர்த்துக்கங்க, நீங்க பிரிவினை கொண்டு பிரிய ஆரம்பித்து விடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் பிரிந்தால் உங்களுடைய பலம் உங்களை விட்டு நீங்கி விடும் என்பதாக சொல்றான். உங்களுக்குள்ளால் எப்போது பிரிவினை வருகிறதோ அப்போது உங்களிடத்தில் பலம் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஒரு பள்ளிவாசலுடைய சாவி யாருகிட்ட இருக்கு? ஒண்ணு இருந்தா முஅத்தின்கிட்ட இருக்கும், இல்ல அப்படின்னா முஅத்தின் இல்லாத பள்ளியா இருந்துச்சுன்னா இமாம் கையில இருக்கும். இமாம் எங்காவது வெளியே போற மாதிரி இருந்தா ஒரு முத்தவள்ளியோட கையில இருக்கும். அதுதானே யதார்த்தம். ஆனா ஒரு ஊர்ல கேட்கப்பட்டுச்சு, பள்ளிவாசல்ல பூட்டி இருக்குதே, சாவி எங்க இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குன்னு சொன்ன. ஊருக்குள்ள 2 கோஷ்டியா, ஊருக்குள்ள 2 கோஷ்டி. இவன் சண்டை போட்டிருக்கான், பள்ளிவாசல் சாவி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. புரிந்து கொள்ள வேண்டும், ஒற்றுமை என்ற நிலை நம்ம இடத்துல இல்லாத போது ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பதாக சொல்வார்கள். இன்றைக்கு நம்மை கருவறுக்க வேண்டும் என்பதாக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கயவர் கூட்டம் இருக்கிறதோ, அந்த கயவர் கூட்டத்திற்கு நாமவே வாரன்றாக போய் தீனியா உட்கார்ந்து இருக்கிறோம். நாம தான் தீனி. ஏன்னா நம்ம கிட்ட பணம் இல்லைன்றது ரொம்ப தெளிவாக விளங்கி வச்சிருக்கிறான். நாம விளங்கி வைக்கிற அதை விளங்கி வச்சிருக்கிறான். இஸ்லாமிய சமூகத்திலே பலம் கிடையாது என்பதாக சொல்றான். இன்றைக்கு அரசியல் மேடைகள் எடுத்து பாருங்க. அரசியல் மேடைகள் 24 அமைப்புன்னு சொன்னோம் இல்லையா? இஸ்லாமிய சமூகம் 24 துண்டுகளாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 24 துண்டு ஒரு துண்டா என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு பெருசா தெரியும். அன்றைக்கு நம்மை பார்த்து நாம் அந்த இடத்திலே நாம் ஒற்றுமையாக இருந்து கொண்டு சீருவோமே, ஆனால் பக்கத்தில் இருந்து எட்டி பார்ப்பவர்கள் நாரி போவார்கள். அந்த அளவிற்கு நாம் பலமுடையவர்கள். ஆனால் ஒன்றுபட்டு சீரும் நிலை இன்றைக்கு வரும் அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு பாக்கியத்தை வெகு விரைவிலே நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஒன்றுபட்ட சமூகமாக நாம் வாழ்ந்து இந்த உலகத்திலே பலமுடையவர்களாக இருந்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.